உதயாஸ்தமன காலத்துல தூங்கிட்டா எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் கையில தங்காது. நமக்கு எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் கணபதி பூஜை உண்டு. எந்த ஒரு நல்ல காரியமே சில குடும்பத்துல பண்ணவே முடியாது. நாம இந்த தரங்கத்தை பாடினா அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடும். நான் ஏதோ சம்சார சாகரத்துல மாட்டினோம், என்னை எப்படியாவது காப்பாத்தி. நாம பகவான் என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா, எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை நீ போக்கு. விக்னதிமின ஹரணாயான்னு முதல் தரங்கமே நாராயண தீர்த்தர், இந்த தரங்கங்கள் கிருஷ்ணலீலா தரங்கணி மங்களமாக பூர்த்தியாகணும். ஒரு கால் ஏதாவது இடையூறுகள் வந்ததுன்னா அதை நீக்கிக்கிறதுக்காக மகாகணபதியை ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு ஒரு தரங்கம் பாடுறாரு. ஜெய ஜெய சுவாமின் ஜெய ஜெயான். நமக்கு எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் கணபதி பூஜை உண்டு. வீடு கட்டினா கணபதி பூஜை அந்த மேஸ்திரியே பண்ணுவார். ஒரு 1000 பேருக்கு சமையல்னா அந்த சமையல் பண்ணுறவர் என்ன பண்ணுவார், அங்கே ஒரு மஞ்சப்படி வச்சு அவர் ஒரு கணபதி பூஜை. எந்த காரியம் ஆரம்பித்தாலும் விக்னங்கள் வரும், இடைஞ்சல்கள் வரும். அது நேச்சர். நாம் பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா, எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை நீ போக்கு. பரிபந்தி கணமிக வாரையா, இதெல்லாம் சாதாரணமாக விக்னம்னு சொல்லிவிட்டேன். ஜென்ரலாக நாம் பார்க்கும்பொழுது பல பேர் என்கிட்ட வந்து சொல்கிறதும் ரெண்டையும் பார்த்தா, எந்த ஒரு நல்ல காரியமுமே சில குடும்பத்தில் பண்ணவே முடியாது. சுமங்கலி பிரார்த்தனை ஏற்பாடு பண்ணியிருப்பா, 12 வருஷம் கழிச்சு பார்த்தா திடீர்னு ஒரு ஃபோன் வரும். 3 நாள் ஏகாந்தமாக இருங்கோன்னு வச்ச சுமங்கலி பிரார்த்தனை நின்றுடும். ஏதாவது ஒரு நல்ல காரியம் எதை பண்ணணும்னு கிரகப்பிரவேசம்னு ஏற்பாடு பண்ணினா எல்லாம் சித்தமாயிடும். காலத்தால் 5 மணிக்கு ஃபோன் வரும், ஓம் தத் சதுன்னு. நான் இது மாதிரி நெகட்டிவாக நிறையா சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அவளுக்கு தெரியும். அது பரிபந்தி கணமிக அப்படி நிறையா வந்துட்டே இருக்கும். இப்படி குடும்பத்தில் மாற்றி 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 வந்தால் நாம் இந்த தரங்கத்தை பாடினா அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். நாம் நினச்சபடி இந்த நல்ல காரியங்கள் நடக்கும். பரிபந்தி கணமிக வாரையா. அடுத்தது என்னன்னா, பவசாகர் சம்சார சாகரத்தில் மாட்டினுட்டேன், என்னை எப்படியாவது கரையேற்றி. இது நான் நம்ம மாதிரி வீடு வாசல் சௌக்கியமாக இருக்கிற ஜனங்களை வச்சு முதல்ல அர்த்தம் சொன்னேன். இதுக்கு முமுட்சுத்துவத்தை காமிக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் உண்டு. பரிபந்திக பரம கருணையா மாம் பாலையா, என்ன காப்பாத்து. பக்த மனோரதம் புரையா. எனக்கு ஒரே ஆசை என்னன்னா, இந்த இனி ஜென்மா இருக்கக்கூடாது, இனி அம்மா வயத்தை பார்க்கக்கூடாது, உன் சரணத்தை வந்து அடைஞ்சுடணும். நான் ஏதோ சம்சார சாகரத்தில் மாட்டினுட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு. நான் உன் சரணத்தை பிடிச்சிக்கிறதுக்கு எவ்வளவு இடைஞ்சல் தெரியுமோ. பரிபந்தி கணமிக வாரையா. அவ்வளவையே நேத்தி தினப்படிய ஒரு காரியத்தை தொடர்ந்து பண்ணணும்னா நம்மளால பண்ண முடியும். இது மாதிரி ஒரு அபியாசத்தை எல்லாருமே ஏற்படுத்திக்கணும். ஒரு சக்சஸ்ஃபுல்லாக வாழணும்னு தீர்மானம் பண்ணினா எடுத்துட்ட காரியத்தை சின்சியராக அந்த டயத்துக்கு கரெக்டாக பண்ணுறதுங்கிறத ஏற்படுத்திக்கணும். இது இல்லைன்னா ஒரு அபியாசம். இது 5 மணிக்கு எழுந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு நினைக்கக்கூடாது. 5 மணின்னா 5 மணிக்கு எழுந்துக்கணும், 6 மணின்னா 6 மணிக்கு எழுந்துக்கணும். உதய காலம் அஸ்தமன காலத்தில் தூங்கவே கூடாது. உதய அஸ்தமன காலத்தில் தூங்கிட்டா எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் கையில் தங்காது, பணம் போயிடும். விமுஞ்சத்து ஸ்ரீரபி சக்கரவா, பெருமாள் தூங்கினாலே தாயார் விட்டுட்டு போயிடுவலாம். கார்த்தாலையும் சாஞ்சாலையும் தூங்கினேன்னா அந்த காலத்தில் எழுந்துக்கணும், ஸ்நானம் பண்ணணும். ஒரு சின்ன காரியம் ஏற்படுத்தின்றாலும் தொடர்ந்து பண்ணணும். பிரேக் வந்து நாளைக்கு பார்த்துப்போம், நாளைக்கு இன்னும் 2 நாள் கழித்து பார்த்துப்போம்லாம் அப்படி இருந்தால் எதையுமே யாருமே லட்சியத்தை அடைய முடியாது. அதுபோல தான் ஜபங்கள். தினசரி ஒரு 10 நிமிஷமாவது
ஜபம் பண்ணணும்னு வச்சுக்கணும். யாரும் ஸ்திரீகள், குழந்தைகள், புருஷா ஸ்நானத்தை பண்ணிவிட்டு சுவாமி சந்நிதியில் உட்காந்துன்னு ஒரு 5 நிமிஷம் காயத்ரி ஜபம் பண்ணுற சக்தி இருந்தால் அவள் அதை பண்ணலாம். பாக்கி பேர் ராமநாமம், கிருஷ்ணநாமம், சிவநாமம் எது அவளுக்கு ருச்சியோ 5 நிமிஷம் 10 நிமிஷம். இதை தலை போனாலும் விடக்கூடாது, எங்கே போனாலும் விடக்கூடாது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.